இந்த பொறாமை எப்போவுமே நம்ம படுறதில்ல, நம்ம மேல தான் எல்லாரும் படுறாங்க. இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த பொறாமை எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, இது சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டாங்க. அவரை பாரு, இவரை பாருன்னு கம்பாரிசன். இவரை பார்க்க யாரும் சொல்லி கொடுக்கல. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த கம்பாரிசன் வந்துடுச்சு. இந்த வேற ஒருத்தரை நீங்கள் எப்போவுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே இருக்கிறவரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒரு உயர்ந்த மனப்பான்மை வரும். இது ரெண்டுமே பாதிப்பு தான். எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த ஒப்பிடுதலை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா, இந்த பொறாமையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம இந்த ஆதார் கார்டு எடுக்க போனால் கை கட்டை விரல் வச்சு எடுக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கை கட்டை விரல் ரேகை யாருக்குமே ஒத்து போகிறதில்ல. எல்லாருக்கும் தனித்தனி தான். இந்த ஃபேஸ் கூட 99% யாருக்கும் ஒத்து போகிறதில்ல. ஆனால் நம்ம இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதிலேருந்து கொஞ்சம் விலகிக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, எல்லாம் ஒரு உயிராக பார்த்தோம்னா ரொம்ப மகத்தானதாக இருக்கும். இது இல்லை உங்களால் அந்தளவுக்கு முடியல அப்படின்னா, கொஞ்சம் மனிதன் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இந்த பொறாமையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம்.